டேய் ஜீவா, நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மினியோட அண்ணனுங்க 3 பேரும் வெறி பிடிச்சு அலையறானுங்க. அவனுக்கு கண்ணுல மட்டும் பட்டிங்க, உங்க 2 பேர் கதையும் முடிஞ்சிடும்டா. ஜீவா, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கர்மாதியை தான் பாப்போம் போல் இருக்குடா. அதனால உங்க உறவை வேண்டாண்டா. என்னடா சொன்ன? நான் கூட்டிட்டு போவேன்டா. எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் அங்க எவன் வரான்னு பாத்துறேன். அப்படின்னா உடனே கிளம்புங்க ப்ளீஸ். வா ஜீவா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். வா. பைக் இங்கே இருக்கட்டும், கார்ல வந்து ஏறு. வா மினி. 2 பேரும் இல்ல, நீ மட்டும் வந்தா போதும். அப்பா, மினி தெரியும், அதனாலதான் நீ மட்டும் வான்னு சொன்னேன். முடியாதுப்பா. இவ இல்லாம வரமாட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணுங்கிறதுக்காக உங்க அம்மா ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. உனக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல எங்க 2 பேருக்குள்ள என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? இல்ல அவன் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்திருக்கேனா? இப்போ உன்னை நினைச்ச வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. மகாலட்சுமி மாதிரி உனக்கு அவர் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு மாதிரி இல்ல. அப்பா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவ எல்லாம் என்னால வர முடியாது. நீ என்னடா வர்றது? உன்னை கட்டி தூக்கி கார்ல போட்டு நான் கொண்டு போயிடுவேன். டேய், இவளை தூக்கி கொண்டு போய் அவங்க அண்ணன் முன்னாடி வீசி வச்சுட்டு வாங்கடா. டேய், எவனாவது இவன் மேல கைய வச்சுக்க நடக்கிறதே வேற. தைரியம் தான் வாங்கடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடி. வேண்டாம் ஜீவா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்காக உங்க அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க. என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் போயிடுறேங்க. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இல்லப்பா, இவ இல்லாம நான் வரமாட்டேன். நீ வருவடா. இவ இல்லாம நீ நிச்சயமா வருவ. உங்க அம்மா உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றது உண்மைனா, அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா இவளை கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கே நீ வீட்டுக்கு வருவேன். இல்ல உன் கழுத்தறுத்து என் காலிலே அண்ணன் போட்டா கூட என் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. ஞாபகத்தை வச்சுக்க. அம்மாவுக்கு எனக்கும் உன்னை விட்டா என்ன ஆதியே இல்லை. வந்துட்டா ராஜா? வாங்கப்பா. ஜீவா, இனிமே எங்கடா போவீங்க? சொல்லுடா, எங்கடா போவ? என்னடா யோசிக்கிற? நீங்க என் வீட்டுக்கு வாங்கடா. உண்மையான பாசம்னா என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்க வீடு ஒண்ணு பெரிய அரண்மனை கிடையாது, ஒரு சின்ன குடிசை தான். எங்க அப்பா ஒண்ணு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, சாதாரணமா மீன் பிடிக்கிறவன் தான். ஆனா சத்தியத்தையும் தர்மத்தையும் மதிக்கிறவர், கடல் மாதிரி வத்தாத பாசத்தை காட்டுறவர். அங்க ஒரு பய கூட உங்ககிட்ட வாலாட்ட முடியாது. உங்களை எங்க அப்பா கிட்ட நான் கூட்டு போறேன். எப்பா எப்பா, நான் இந்த பால் தர மாட்டேன். தலைவரே, நம்ம தம்பி கேசவன் வந்திருக்கு. நம்ம மவனே எப்படா வந்த? எப்போ வந்துட்டேன்.
நான் எப்பா எப்பான்னு பாசத்தோட கூப்பிட்டே வர்றேன், நீ ஒவ்வொரு டச்சுக்கும் பாட்டில கொடுக்குற. மப்பு ஏறிடுச்சுன்னா உனக்கு மகனே மறந்து போகுமே. சாரிடா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க, வந்து பாரு. ஏய் தல தள்ளே. இல்லைங்கடா. ஹலோ. எங்க அப்பா. அப்பா என்னடா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொண்ணு மாதிரி இருக்குதே? பொண்ணு மாதிரி இல்லப்பா, பொண்ணேதான். பொண்ணா? அப்பா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. பேரு ஜீவா, இது மினி. மினியா பேருப்பா. இவனு என் ஃப்ரெண்டு தான். ராகவன், glad to meet you daddy. டேய் இங்க பாரு, வந்து ஆளைக்கு கிண்டல் பண்றவன். அப்பா உன் தாடியை சொல்லல, அப்பான்னு இங்கிலீஷ்ல சொன்ன. நல்ல வேலை சொன்னேன், மிதிச்சிருப்பா அவனை. ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுறேன்? அப்பா ஜீவாவும் மினியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. பண்ணிக்கலையா? இல்ல. என்னடா திருக்கியும் சொரா மாதிரி சூப்பரா இருக்குது, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அப்பா பிரச்சனையே இதுதான், அவங்க 2 பேரும் நீமல் தான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க. இனிமேதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? மாசே அமாவாசை பாத்தீங்களாடா, தங்கம் மாதிரி ஒரு பையன், வைரம் மாதிரி ஒரு பொண்ணு. இந்த மாதிரி மூஞ்சி நம்ம குப்பத்துல ஏதாவது பாத்துறீங்களாடா? ஏய் ஆளுக்கு ஒரு பாட்டில் கல்ல விடுன்னு அடிக்கிட்டேன். தலைவா, இவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்காது. நம்ம கேசவன் ஏதோ பிரச்சனை வந்திருக்கான், என்னன்னு கேளுங்க. அவன உனக்கு பிரச்சனையாடா? என்னடா பிரச்சனை? அதாவதுப்பா என் மகன் ஏதோ முக்கியமான பிரச்சனையா வந்திருக்கான் சார். போதையில கேட்ட வழங்குமா? ஏய் ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, பேரைக்கிட்டு கேட்போம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான்ப்பா, ஆனா பிரச்சனை என்ன? மோர் வரட்டும். வரட்டும் வரட்டும். மகனே மோரை குடிச்சு போதை மெல்ல இறங்கிட்டு இருக்குது. உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி மேட்டர் சொல்லிடு, இல்ல எனக்கு புரியாது. அப்பா இவங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. ஆனா இவங்களை பிரிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க இவங்களை பெத்தவங்க. இப்ப இவங்களுக்கு போறதுக்கு இடம் இல்ல, இருக்கிறதுக்கு வீடு இல்ல, சொந்தம்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனாலதான்ப்பா நான் இவங்களை இங்க கூட்டு வந்தேன். இதான் பிரச்சனையா? போடா பைத்தியக்காரா, நான் ஏதோ பிரின்சிபால் கையை வெட்டிட்டேன், நாளையிலிருந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆள் கூட கேப்பீங்கன்னு நினைச்சிருந்தேன். டேய் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 2 பேரும் இந்த ஆண்டாள் குப்பத்தை சேர்ந்தவங்கடா. இந்த குப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பொண்ணும் குழந்தையும் பெரியவங்களையும் இவங்களுக்கு சொந்தக்காரங்கடா. டேய் பெரிய படையே வந்தாலும் சரி இவங்க 2 பேரும் ஒண்ணும் பண்ண முடியாதா? நான் ஏதோ பெரிய பிரச்சனை சொல்றேன்னு நினைச்சிட்டு மோரை குடிச்சு இருக்கிற போதை இறக்கிட்டேன். இதெல்லாம் போதை அடிச்சுட்டு கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா? புறாகல எப்பா இவங்களை பார்த்த உடனே கண்ண துணமா வெட்டுறதுக்கு இவனோட அண்ணனுங்க அருவாளோட அலையிறானுங்கப்பா. அண்ணனுங்க மட்டுமல்ல, கூடவே அடியாட்களும் இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ கை வச்சிட்டாங்கப்பா. அப்ப மட்டும் ஜீவா அவனுங்க கையில சிக்கிருந்தான்னா நிச்சயம் இவன் தலையவே அவனுங்க எடுத்துருப்பானுங்கப்பா. அப்பா அவனுங்க உறுதி அங்க வருவானுங்க. போட தம்பி, நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்க. கருவாட்டு வாசத்துல கவச்சி நாத்தத்துல இந்த குளிர்ச்சியில உங்களால இருக்க முடியுமா? இருப்போம். அப்புறம் என்ன, எங்களை மீறி இந்த ஆண்டாள் குப்பத்தில இருந்து ஒருபடி மண்ணை கூட அசலா வந்து எடுத்துட்டு போயிட முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் காய்ச்சல் தலைவலி மாதிரி காதலுங்கிறது வாலிபத்துல வர வியாதி ஆயிடுச்சு. ஆனா அது வலிதான், நெஞ்சு வலி மாதிரி. உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அது இருக்கணும். சாகிற வரைக்கும் இவனை பிரிய மாட்டான நீயும், உன்னை பிரிய மாட்டான இவனும் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா உங்க உசுருக்கும் உசுருக்கு மேலான காதலுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். நாங்க 2 பேரும் எப்போ ஒண்ணா இருப்போம். எப்பவும் நாங்க பிரிய மாட்டோம். சாவு வேணா எங்களை பிரிக்கலாம். டேய் நல்லா கேட்டுங்கடா, இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 2 பேரும் இந்த ஆண்டாள் குப்பத்தோட சொத்து. டேய் இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு, ஏன் ஓடிருக்கீங்க? ஜாலியா இருக்குடா. தலைவரே, கார்ல ஜீப்லயும் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. சூசா, நம்ம குப்பத்தை சுத்தி பாக்குறதுக்கு விருந்தாளி வரானுங்களா? குழந்தைகள் உள்ள விட்டு போங்கடா, தூக்கிட்டு போயிட போறானுங்க. டேய் நீ என்னடா வேடிக்கை பாத்துறீங்க, வேலை பாருங்கடா. தேவாசா தலைவரே, விருந்தாளி வரானுங்களே, நல்லா கவனிச்சு அனுப்பணுமா? போய் விருந்துக்கு ஏற்பாடு வாங்கடா. போங்க. ஏமா உங்களுக்கு தனியா வெத்தலை வச்சு சொல்லணுமா? போய் வேலையை பாருங்க. ஓ கேசவனுடைய வீடு எதுடா? அங்க என்னடா வேடிக்கை பாத்துக்க, வேலை பாரு. சொட்ட எதா இருந்தாலும் வேடிக்கை பார்க்க வேண்டியதானே? ஓ வேலை பாரு. டேய் கேக்குறல்ல, வாயில என்னடா வச்சிருக்கீங்க? கேசவன் அவன் கூட வந்தவங்க எங்கடா? சொல்லுடா, எதுடா கேசவன்
கேசவ விடு. அவர்கிட்ட கேளு, அவர்தான் கேசவோட அப்பா. எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க உன் புள்ளைய? அந்த கழுதை கிடக்கட்டும், அது எதுக்கு நீ கேக்குற? எதுக்கா? உன் பைய கூட வந்த 2 பேர் இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க. அதுல அவளை கடல்ல தூக்கி போட்டுட்டு அவனை கண்டம் துண்டமா வெட்டுறதுக்கு. அது உன்னால முடியுமா? முடியும்டா, செஞ்சு காட்டுறேன். அப்படியா? இதா வீடு, உள்ளதா இருக்காங்க, முடிஞ்சா கூட்டு போ. டேய் போங்கடா, போய் தர தர நிறுத்துவாங்க. எவன்டா வீடு நுழைஞ்சு எங்க பிள்ளைகளை எடுத்துட்டு போற ஆம்பளை? தைரியம் இருந்தா வாங்கடா. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. வீண் வம்ப விலைக்கு வாங்காது. உனக்கு எனக்கும் எந்த வம்பு தும்பும் கிடையாது. எவன் என் தங்கச்ச கடத்திட்டு வந்தானோ அவனையும் அவளையும் கொண்டு போறதா வந்திருக்க. அப்புறம் என்னமோ வெட்டுவே குத்துவன்னு அனாவசியமா பேசலப்பா. அருவாள் கொண்டு வந்தேன்னு கேட்டேன். ஏய்யா? ஊராம் பிள்ளை உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு தெனாட்டா பேசுற. உடம்புல நல்ல ரத்தம் ஓடுறதா இருந்தா அவங்க 2 பேரும் வெளியே விடுறா. ரத்தமெல்லாம் பியூர் ரத்தம் தான் சாமி. ஆனா அவங்க ஒருத்தர் லவ் பண்றாங்களே, எங்களை காப்பாத்துங்கன்னு எங்கிட்ட அடைக்கல வந்திருக்காங்க. என்னை அண்டி வந்த அவங்க 2 பேர்த்தையும் அனுப்புறதா இல்ல. அப்படி ஒரு வேளை அனுப்புறதா இருந்தா அவங்க 2 பேர்த்தையும் புருஷ முன்னாடியே தான் அனுப்பேன். அதுக்கு முன்னாடி கூட்டு போகணும்னு நினைச்சா பேசி உள்ள ஆம்பளை இருந்தா கூட்டு போயா. மரியாதையா அவங்கள வெளியே விடு, இல்லன்னா உன் கழுத்து அறுத்து இங்க ரத்தம் ஓடும். இதை பாரு, தமாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா டேய், லார்ஜுகளே பேசாம நின்று இருக்கு, நீ ஸ்மால் நேரா சவுண்ட் விட்டுருக்க. என்னடா சொன்ன? டேய் நம்ம தலைவரை பார்த்து கையை ஓங்கிட்டா, அவன் கையை வெட்டுங்கடா. இந்த ஆண்டாள் குப்பத்துக்குள்ள அடிதடி பண்ற எண்ணத்தோட இதுவரைக்கும் எவனும் காலடி எடுத்து வச்சதில்லை. அப்படி காலடி எடுத்து வச்சவனும் உசுரோட திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. என்னடே, அந்த குழந்தை அப்படி என்னடா தப்பு பண்ணாங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறதுன்னு பெரிய பாவமா? சின்னஞ்சிரிசுக்கு ஒருத்தர் லவ் பண்ணா அதன பெரிய கிரிமினல் குத்தமா? கூட பிறந்தவளை கொலை பண்றதுக்காக கோஷி சேர்த்து வந்திருக்கே, நீ எல்லாம் ஆம்பளைடா? அண்ணன் தம்பிகளை இப்படி மிருக வரி பிடிச்ச அலையனாலதான் அந்த குழந்தை இந்த குடிசைக்குள்ள கிடக்குறாங்க. அவங்களா விருப்பப்பட்டு போற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்கள மட்டும் இல்ல, என் கெண்டக்கால் ரோமத்தை கூட உன்னால பிடுங்க முடியாது. கருவா கூப்பிடுற அந்த குழந்தைகளை. தொடங்கடா, இங்கதான் இருக்காங்க. ஏன்டா போன மாதிரி நிக்கிறீங்க? உண்மையிலேயே உப்பு போட்டு திங்கிற உசுருல ஜென்மங்களா இருந்தா தொடர பார்க்கலாம். ஏன்டா பேசாம இருக்கீங்க? அட ஏன் பேசாம இருக்கீங்க? இந்த பாருங்கடா, உம்மா உங்களை ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சு பெத்தா அப்படிங்கிறது உண்மையா இருந்ததுன்னா தொட்டு பாருடா அவளை. தொடுங்கடா. இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவ மேல எங்க கைப்படாது. பத்து மாசம் சுமந்து பெத்தவளுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். எங்களை பார்த்த உடனே அவனை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்து ஓனிய மார்ல சாஞ்சுக்கிட்டு அண்ணா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவேன் நினைச்சு மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டேன். தோல் இல்ல, மார்ல போட்டு வளர்த்தோம். இனிமே நீயா வந்து மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சினாலும் கதறினாலும் எங்க வீட்லயும் சரி மனசுலயும் சரி உனக்கு இடம் இல்ல. எதுக்காக சும்மா போனதுகிட்ட பேசிட்டு இருக்க? வா போலாம். நாங்க தோத்துட்டதா யாரும் நினைக்காதீங்க. எங்க அம்மா ஒருத்தனதான் முந்தானி விரிச்சான்றதை நிரூபிச்சு காட்டுறேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இவளை ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல தூக்கி எறிஞ்சிட்டு இவளை கண்டம் துண்டமா வெட்டி விடுறேன். இது நீங்க கடவுளா நினைக்கிற அந்த கடல் மேல சத்தியம். வாங்க போலாம். இது கலந்துட்டு இருக்க கூட பிறந்தவங்க நினைச்சா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதம்மா. இந்த பாரு, ஒரு கல்யாணமாயி குழந்தை பிறந்துச்சு மையே எல்லாம் சரியா போயிடும்.
அப்புறம் பிறக்க போற குழந்தைய போட்டி போட்டு வந்து பார்ப்பாங்க. என்ன கண்ணத்துட தொடமா கண்ண. கேசவனோட அப்பா உன் முன்னாடி உன் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசினது என்னால தாங்கிக்க முடியல. கொஞ்ச நாள் போனா உன் அண்ணனுங்க சம்மதிப்பாங்கன்னு சொன்னியே, அந்த நம்பிக்கை இப்பவும் இருக்கா? இல்ல, போயிடுச்சு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். யாரு? என் அம்மா. நான் போய் எங்க அம்மா பார்த்துட்டு வரட்டுமா? இப்ப வா. ம். தனியா வா. ஆமா, இங்க யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா என்ன விட மாட்டாங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஒருவேளை நான் திரும்பி வரும்போது எங்க அம்மாவும் கூட வந்தாலும் வருவாங்க. தனியா வேண்டாம் ஜீவா, எனக்கு பயமா இருக்கு. தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. நான் போயிட்டு வரேன். I love you, ஜீவா. அவளை விட்டுட்டு வந்துட்டியா? உன்னதாண்டா கேக்குறேன். அவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா? இல்ல. அப்புறம் எதுக்காக வந்த? நான் எங்க அம்மாவை பார்க்கணும். உங்க அம்மாவை நீ பார்க்க வேண்டாம். நான் பார்ப்பேன். என்ன பார்க்க வேணா, பேச வேணா, அவங்க சொல்லட்டும். நான் போயிடுறேன். முதல்ல அவளை தலைமுடிக்கிட்டு வா, அதுக்கப்புறம் உங்க அம்மா பார்க்கலாம். நான் அம்மா பார்ப்பேன். டேய், பெத்த தாயோட நேத்து வந்து உனக்கு பெருசா போட்டாளா? அப்ப உங்க அம்மாவை நீ பார்க்க வேண்டாம். நான் பார்ப்பேன். எனக்கு எங்க அம்மா சம்மதம் போதும், வேற யார் சம்மதமும் தேவையில்லை. உங்க சம்மதம் கூட இல்ல. அவளை நீ பார்க்க முடியாது. விடுங்க, முடியாது. விடுங்க என்ன. முடியாது. நான் அம்மா விட மாட்டேன்டா. விட மாட்டேன்டா. முடியாதுடா. அவளை பார்க்க முடியாதுடா. விடுங்க. என்னடா இதெல்லாம்? அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தாதான் நீ என்ன பார்க்க முடியும். உங்க அப்பா கிட்ட சொன்னது நான் தான். உங்க அப்பா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நான் எடுத்த முடிவு. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, இந்த முடிவுல இருந்து நான் மாற போறதில்ல. தெரிஞ்சே உன்னை இப்படி ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு எங்களால முடியலப்பா. அதனாலதான் இப்படி. நீ செஞ்சது தப்புப்பா. இப்படியே விட்டுட்டோன்னா அப்புறம் திருத்திக்க முடியாது. இத பாரு, அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு அவ வீட்டுல கொண்டு போய் அவளை விடுறதுக்கு உன் கூட நானும் வரேன். இப்பவே வரட்டுமா? வேண்டாமா? எப்பவுமே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆனா இப்ப அவளும் எனக்கு முக்கியம் தாம்மா. உங்களை மாதிரி அவளும் ரொம்ப நல்லவம்மா. அவள் எப்படிப்பா? பரவாயில்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நான் போறேன். அப்பா, நான் போறேன்ப்பா. ஜீவா, இல்லப்பா, நான் போறேன். உன்னை விட மாட்டேன்டா. என் உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் உன்னை இந்த பாசப்படி தாண்ட விட மாட்டேன்டா. நீ என் புள்ள மட்டும் இல்லடா, என் உயிரே நீதான்டா. இல்லப்பா, நான் போறேன். உன்னை விட மாட்டேன்டா. விடுங்கப்பா. உன்னை விட மாட்டேன்டா. விடுங்க, விடுங்க. நாம ஒண்ணு அவனை போக சொல்லலையே. அவன் அதான போறேன்னு சொல்றான். அவன் போட்டோம், விடுங்க. நீ போப்பா, போ. என்ன பாக்குறீங்க?
நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அவன் வருவாங்க. அந்த பொண்ணு அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு என் ஜீவா நிச்சயம் வருவான். நீங்க விட பாருங்க. அவன் என்னைக்காவது ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வராம இருக்க மாட்டான். அப்படி வரும்போதோ போகும்போதோ உங்க கண்ணில் பட்டுட்டான்னா அதை சரியா பயன்படுத்திக்கணும். காதும் கதை வச்ச மாதிரி அவன் கதையை முடிச்சிருங்க. கேசவா, அம்மா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஜீவா ரொம்ப நேரம் ஆகி இன்னும் வரல. ஜீவாவை காணும்பா. அவன் உயிரோட இருக்கானா இல்ல கொன்னுட்டானுங்களான்னு ஒண்ணுமே புரியலப்பா. டேய் கிளம்புடா. வாடா, கிளம்புடா. டேய் விடாத. கையில குடுக்குடே. விடாத காச்சே. அட டேய். ஏடா. யாரு கிட்ட வந்து லோல் பண்றீங்க? டேய் டேய் டேய். அடிச்சிட்டு இருக்கும்போது ஏடா குறுக்கு வர? விட்றா. டேய். கொடுங்கடா, வாழ்க்கையில ஒருத்தனையாவது அடிச்சுக்கிறேன்டா. கொடுங்க. போங்கடா. ஏய் ஜீவா, உடனே நீங்க இருந்து புறப்படுங்க. மினி எங்க தனியா இருக்கா? இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். வா வா. என்னாச்சு? வழியில தகராறா? நான் அப்பவே சொன்னேன்ல தனியா போக வேண்டான்னு. பரவாயில்ல. அம்மாவை பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? அவங்களும் கை விட்டுட்டாங்க. ஜாக்கிரதை இல்லைன்னா உங்க மான மரியாதை எல்லாம் போயிடும். வயசு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு உங்க எல்லாரையும் நாளைக்கே உள்ள தள்ளிடுவாங்க. அவங்க போலீஸ் வாரண்டோட இங்க வந்து இந்த பொண்ணையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டா நீங்களா என்ன பண்ணுவீங்க? அட அதுக்கு தானே உங்களுக்கு கூட்டு வந்திருக்கா. ஏதாவது உருப்படி ஐடியா சொல்லுங்க. எந்த போலீஸாலையும் எந்த கோர்ட்டாலையும் இவங்களை பிரிக்க முடியாதபடி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஆகணும். உங்களால ஒரு ரிஜிஸ்டாரை கூட்டு வர முடியுமா? 10 ரிஜிஸ்டரை ஃபேமிலியோட கூட்டு வரேன். நாளைக்கு காலையில நம்ம ஆண்டாள் குப்பமே ஒரு பெரிய ரிஜிஸ்டர் ஆபீஸா இருக்கும், டைபிஸ்டோட. அது போதுமா? அது போதுப்பா. சரி விடுங்க. டேய், தீபாவளியோ பொங்கலோ நமக்கு திருவிழாவே அல்ல. நடக்க போற இவங்களுடைய கல்யாணம் தான் உண்மையிலே நமக்கு பெரிய திருவிழா. அந்த கல்யாணம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் ஒரு பயலும் கடலுக்குள்ள போக கூடாது. கல்யாண வேலையா இருக்கணும், புரியுதா? போங்க, போய் வேலை பாருங்க, போங்க.
முகூர்த்த புடவை எங்களால முடிஞ்சது. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எங்களோட வாழ்த்துக்கள். நேரம் ஆயிடுச்சு, நீங்க ரெடியா இருங்க. நாங்க போய் ரிஜிஸ்டாரை கூட்டு வந்துடுறோம். வாடா. நான் போய் ரெடி ஆகட்டுமா? கொஞ்சம் இப்படி வா. சொல்லுங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையா? சம்மதம் தான். ஆனா நான் உங்களுக்கு சொந்தமாகும் போது உங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, உங்க அம்மா அண்ணங்க எல்லாரும் இருந்து உன்னை எனக்கு தாரவாத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நானும் ஆசைப்பட்டேன். அவங்க ஏன் நம்மள வெறுக்கிறாங்க? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அவங்க நம்மள மன்னிக்க கூடாதா? அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க. அதான் இப்படி. நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தெரிஞ்சே என்ன ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னாங்க. சரிதான், அம்மா சொன்னது சரிதான். நம்ம மேல உயிரிய வச்சிருக்கிறவங்க நம்மள வெறுக்கிறப்போ அது ஒரு தீராத துன்பம் தான். ஜீவா, நான் உங்களோட கேட்கட்டுமா? சும்மாதான். நம்ம பிரிஞ்சிடலாமா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பிரிஞ்சிடலாம். உண்மையா தான் சொல்றேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கல்ல? நீ அதை விட என் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஜீவா, நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்களா? போறேன். உங்க அம்மா கிட்ட நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்றேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்களும் வருத்தப்படக்கூடாது. இல்ல. சத்தியமா? சத்தியமா. இல்லைங்கடா. வாடா, வணக்கம் சொல்ல ஐயாவுக்கு. வணக்கம் சார், வாங்க. எங்கடா பொண்ணு வாழ என்ன அவங்க எப்பவும் ரெடியா இருப்பாங்க. என்ன போய் கூட்டு வரேன். சரி, தள்ளு. தள்ளுபடி என்ன ஆள விடுப்பா. ஒரு மரத்துக்கு இல்லைங்க, நல்ல டேஸ்டா. என்னது, இவங்க இன்னும் ரெடியா இல்லையா? எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நாங்க 2 பேரும் பிரியறோம். என்ன, உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல. யோ, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார கட்டி அந்த ஏற்பாடுலாம் பண்ண? என்ன வேலை வெட்டிலாம் போய் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சார் ஒரு நிமிஷம் நீங்க சுமாரியா வயவடியா? சார் 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 கோச்சிக்காதீங்க சார். ப்ளீஸ் போயிடாதீங்க. அவங்கள நாங்க எப்படியாவது பேசி சரி பண்ணிடுறோம். ப்ளீஸ் சார். யோ,
கல்யாணம் பண்ணிக்க போறவங்களே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னத்தையா சரி பண்ண போறீங்க? நான் உங்களை கட்டாயப்படுத்தினா 2 பேரும் உத்தரவாதம் கொடுத்தீங்களே, பெருசா சத்தியம் பண்ணீங்களாப்பா? நீங்க சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நான் இந்த காரியத்துல இறங்கினேன். இந்த மாத்தானுடைய மான மரியாதையெல்லாம் சந்தி சிரிக்க வச்சிட்டீங்களாப்பா? புரியல. இவ்வளவு பெரிய கடலை அங்கலங்கலமா புரிஞ்சு வச்சிருக்க என்னால சின்னஞ்சிரிசு உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. எனக்கு புரியல. ஏன்டா துரோகி, இதுக்கு பதிலா எங்களுக்கு விஷம் கொடுத்து எல்லாரையும் கொண்டு இருக்கலாம்டா. இதுக்காக ரோட்ல போற கண்ட நாய்கிட்ட நாங்க உதவாங்கணும். இவ்வளவெல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில கழுத்தறுத்துட்டியடா. இவ்வளவு விட்டு உன்னால பிரிய முடியாதுடா. மாட்டோம், நாங்க விட மாட்டோம்டா. டேய் ராகவா, நான் சொல்றது நீ ஒன்னும் சொல்ல வேணாம்டா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குடா. வேண்டாம்டா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க குப்பத்து ஜனங்க முன்னால நான் அவமானப்பட்டது கூட எனக்கு சங்கடமா தெரியல. இன்னைக்கு காலையில முகூர்த்த ட்ரெஸ் கொடுக்க வந்தனே, அப்ப ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் பிரிய போறோம்னு எடுத்த முடிவுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேனடா. ஏன்டா உன் மனசு இப்படி மாறிச்சு? என்னம்மா இதெல்லாம்? கேசவா, ஜீவா என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு மத்தவங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களை விட வருத்தப்பட வேண்டியது நாங்க தானே. உங்களை மாதிரி எங்க மேல உயிரை வச்சிருக்கிறவங்க எங்க வீட்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களால கொடுக்க முடிஞ்ச சந்தோஷம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை தத்தெடுத்து வளர்த்த அப்பானாலும் அவரை எதிர்த்து நிப்பியா? பெத்த தகப்ப வார்த்தையை மீறி உன்னால நடக்க முடியுமா? சொல்ல. ஜீவாவை நான் விட்டு கொடுக்கிறேன், இவர் பெத்தவங்களுக்காக. ஜீவா என்ன தாரவாக்குறாரு எங்க குடும்பத்துக்காக. அதை நினைச்சு நீங்க எல்லாம் பெருமைப்படணும். நாங்க பிரியணும்னு தானே நினைச்சோம், சாகணும்னு நினைக்கலையே. அப்பா இல்ல எனக்கு. அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிச்சு எங்க மேல உயிரை வச்சிருக்கிறவங்க கிட்ட எங்களை அனுப்பி வைங்க. அம்மாடி, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான்மா. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க 2 பேருக்கு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்பா ஜீவா, உங்களை மாதிரி பிள்ளைகளை பெத்தது, உங்களை பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஆனாலும் நீங்க எடுத்த முடிவை என்னால பாராட்டாம இருக்க முடியல. ஏன்னா இது ஒரு பாடம். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு வேதம். அம்மா, நீங்க சின்ன பசங்களா இருக்கலாம், ஆனாலும் உங்க மனசு அந்த ஆகாசத்தை விட ரொம்ப உசரமானதுமா, ரொம்ப உசரமானது. எப்பா, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலப்பா. அம்மா, இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க.